ஹலோ, இன்னைக்கு டிஃபனுக்கு மாவு அரைச்ச உடனே பாக்குற மாதிரி ஒரு தோசை ஒண்ணு பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இந்த தோசை தக்காளி தோசை. இதுக்கு அதோட அரிசியோட பருப்பும் அவல் உப்பு காரெல்லாம் சேர்த்து இது தக்காளியை சேர்த்து அரைக்கணும். அரைச்சிட்டு இது ஃபர்மெண்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உடனே இதை வாத்துக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு ஒரு தேங்காய் சட்னியும் பண்ணலான் இருக்கேன். இப்ப அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன். ஒரு மாவரிசி இருந்தா கூட பரவாயில்ல. பச்சரிசி ஒரு பங்குன்னா அதுல 1/4 பங்கு பயத்தம் பருப்பு. இதை நான் ஒரு 1 hour அது ஊறின்னு இருக்கு. அதே மாதிரி 1/4 பங்கு அவுல், கெட்டி அவுல், இதையும் ஊற வச்சிருக்கேன். அதோட போடல, அது கரைஞ்சிட போறதுன்ட்டு தனியா தான் ஊற வச்சிருக்கேன். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு இந்த காஷ்மீரி சில்லி தான் எடுத்து வச்சிருக்கேன். கலரா காட்டும் இந்த தக்காளியோட சேரும் போதுன்னு. நீங்க நார்மல் மிளகா கூட போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ திட்டத்துக்கு தக்காளி பழமா எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா பார்வையா இருக்கும் தோசை பார்க்கறதுக்கும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், பார்க்கறதுக்கு எண்ணெய், அவ்வளவுதான் இதுக்கு தேவை. இப்போ இதை நான் அரைச்சுன்னு காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, இந்த மிளகா தண்ணியிலேயே அதோடய ஊற விட்டுட்டேன். நல்லா ஊறின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த தக்காளியை போட்டுடணும். ஏன்னா அது நிறைய ஜலம் விட்டுக்கும் இல்லையா. அப்புறம் தான் இந்த அரிசியை நம்ம அதோட போட்டு அரைக்கணும். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் அரைச்சுன்னு வந்துடும். இப்போ பார்த்தல எவ்வளவு ஜலம் விட்டுருக்கு இந்த தக்காளி. இப்போ இதுல இந்த அரிசியை போட்டு அரைக்க போறேன். தேவைப்பட்டாதான் ஜலம் விட்டுக்கணும், இல்லைன்னா இதுல இருக்க இந்த ஜலமே போதும். நமக்கு போட்டு நைஸா அரைச்சிடுறோம். தோசை வாக்குற மாதிரி அந்த பதத்துல அரைச்சிக்க வேண்டியதுதான். இதை நான் 2 ஈடா தான் அரைக்க போறேன். இப்போ பாருங்க, நல்ல கலரா இருக்கு. இது அரைச்சுன்னு வந்துட்டேன் நல்லா வெழுமூண. இப்போ அடுத்த ஈடு இந்த அவலும் அந்த அரிசியும் அரைச்சிட்டு இதுல கலக்க போறேன். இதுக்கு தேவைப்பட்டா கொஞ்சோண்டு ஜலம் விட்டுக்கலாம், தேவைப்பட்டா. ஏன்னா மசியணும் இல்லையோ. அடுத்த ஈடு போனதுக்கு தக்காளி ஜூஸ் இருந்தது பாருங்க. அடுத்த ஈடு அரைச்சுன்னு வந்துட்டேன். சும்மா ஒரு சின்ன கரண்டி ஜலம் விட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு தக்காளி ஜூஸே போதும். 2வது ட்ரிப்புக்கு அதை விட்டேன். நல்லா வழுமூணே தான் அரைக்கணும். அரிசியே இருக்கக்கூடாது இதில், பருப்பு அரிசிலாம். தேவைப்பட்டா அதை அலம்பி ரெடியா வச்சுப்போம். தேவைப்பட்டா அதில் விட்டுக்கலாம். பெருங்காய பொடி நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுப்போம். இப்போ கலந்துடலாம் ரெண்டுத்தையும். பாருங்க கரெக்ட் பதத்துல இருக்கு பாருங்க. அடுத்து தோசை ஆக்க வேண்டியதான். இப்போ ஆக்சுவலா இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். சுட்டு தயிர் கூட தொட்டுக்கலாம், இல்லை ஆற்றுல குழம்போ அந்த மாதிரி தொட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இந்த தேங்காய் சட்னி அரைக்கலாம் இருக்கேன். இந்த மாவுலேயே பாருங்க, உங்களுக்கு புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் இருக்கு. அப்படியே வெறுமனே சாப்பிடலாம் பெருங்காய வாசனைக்கு. இப்போ இந்த தேங்காய் சட்னிக்கு இந்த மாதிரி தான் அரைக்க போறேன். இதுக்கு புளியெல்லாம் நான் வைக்க போறது இல்லை. இஞ்சி புளி எந்த ஃப்ளேவரும் கிடையாது. பொதுவாக தேங்காய் சட்னி நீங்க ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு வாங்கின மிளகாவை வச்சு அரைச்சி பாருங்கோ, அவ்வளோ ஜோராக இருக்கும். அப்படியே மனமாக இருக்கும் இந்த தேங்காய் சட்னி. அப்படிதான் இன்னைக்கு அரைக்க போறேன் நான். இந்த அரைமுடி, சின்ன அரைமுடி தேங்காய், ஒரு பச்சை மிளகா, உப்பு, மட்டா போட்டுக்கணும். உடச்சக்கல்ல நிறைய போடக்கூடாது. தேங்காயோட அமௌண்ட்டு தான் ஜாஸ்தியாக இருக்கணும். கொஞ்சம் அப்படியே குறப்பாக அரைச்சோன்னு வச்சுக்கோங்க. தாளிச்சு கொட்டிட்டா ரொம்ப ஜோராக இருக்கும். இப்போ கல் காஞ்சதும் ஒரு கரண்டி மாவு விட்டுருக்கேன். நல்லா மெல்லிசா வாக்கலாம். எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லா வந்துருக்கு பாருங்க, ஜம்முன்னு வரும். அவ்வளவுதான் ஆயிடுச்சு பாருங்க, சூப்பரா. இப்போ அடுத்த தோசை. இதே மாதிரியே எல்லா தோசையும் வாக்க வேண்டியதுதான். பார்த்தீங்களா, தோசையும் சட்னியும் ரெடி. எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. டக்குன்னு இது மாவை அரிசி ஊற போட்டோமா உடனே வாத்தமான் இருக்கு. நல்லா இருக்கு. டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.